வணக்கம் நண்பர்களே, எஸ்என் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சனீஸ்வர பகவானா, இந்த பெயரை கேட்டாலே நம்மில் பலருக்கும் உள்ளுக்குள் ஒரு சிறு நடுக்கம் ஏற்படுவது இயல்பு. கர்ம வினைகளின் அதிபதி, பாரபட்சம் பார்க்காத நீதிமான், ஏழரை சனியின் காலத்தில் அரசனையும் ஆண்டியாக்கும் ஆற்றல் கொண்டவர். ஆனால் தன் பக்தர்கள் அந்த 7.5 ஆண்டுகால கஷ்டங்களிலிருந்து தங்களை காத்துக்கொள்ள சனீஸ்வர பகவானையே நேரில் தடுத்து நிறுத்தி பேசிய ஒரு கருணை தெய்வம் உண்டு. அதுதான் கலியுக வரதன், சபரிமலை சாஸ்தா, ஹரிஹரசுதன் ஐயப்பன். அந்த தெய்வீக சந்திப்பில் என்ன நடந்தது? வாருங்கள், மெய்சிலிர்க்க வைக்கும் இந்த கதையை காண்போம். ஒரு முறை ஐயப்பனின் பக்தர் ஒருவர் மீது அவருடைய கர்ம வினைப்படி 7.5 சனியின் காலம் தொடங்கியது. நீடியன் அதிபதியான சனீஸ்வர பகவான் தன் கடமையை செய்ய அந்த பக்தனை பிடிப்பதற்காக புறப்பட்டார். சனீஸ்வரன் அந்த பக்தனை நெருங்கிய போது சட்டென்று ஒரு தெய்வீக ஒளி அந்த இடத்தை சூழ்ந்தது. புலி வாகனத்தில், கையில் வில்லை ஏந்தி, புன்னகை ததும்பும் முகத்துடன் மணிகண்டன் அங்கே தோன்றினார். சனீஸ்வரனின் வழியை மறித்து நின்ற ஐயப்பன் கருணை நிறைந்த குரலில் கேட்டார், சனீஸ்வரா, நில், என் பக்தனுக்கு துன்பம் தர ஏன் முற்படுகிறாய்? ஐயப்பனை வணங்கிய சனீஸ்வரன் தன் நிலைப்பாட்டை தெளிவாக விளக்கினார். ஹரிஹரசுதனே, நான் உங்களை வணங்குகிறேன். ஆனால் இது என் தர்மம், என் கடமை. மனிதர்கள் செய்யும் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை வழங்குவதே என் பணி. 7.5 சனி காலத்தில் நான் பாரபட்சம் பார்க்காமல் அனைவரையும் பிடிப்பேன். இதிலிருந்து உங்கள் பக்தர்களுக்கு மட்டும் விலக்கு அளிக்க இயலாது. அதற்கு ஐயப்பன் ஒரு புன்னகையுடன் ஒரு அற்புதமான யோசனையை முன்வைத்தார். சனீஸ்வரா, உன் தர்மத்தை நான் மடிக்கிறேன். நீ என் பக்தர்களுக்கு அளிக்க நினைக்கும் தண்டனைகள் என்னென்ன என்பதை என்னிடம் சொல். 7.5 ஆண்டுகளின் பக்தர்கள் பட வேண்டிய அந்த துன்பங்களை ஒரே மண்டல காலத்தில், அதாவது 41 நாட்களில் ஒரு புண்ணிய விரதமாக மாற்றித் தருகிறேன். அதை அவர்கள் பக்தி பூர்வமாக செய்தால் நீ அவர்களை பிடிக்கக்கூடாது. சம்மதமா? சனீஸ்வரனுக்கு ஒரே வியப்பு. இது எப்படி சாத்தியம்? 7.5 ஆண்டு கஷ்டங்களை 41 நாள் விரதம் எப்படி ஈடு செய்யும் என்று கேட்டார். அதற்கு ஐயப்பன் விளக்கிய விரத முறைகள் சனீஸ்வரனையே சிலிர்க்க வைத்தன. கவலைப்படாதே சனீஸ்வரா, என் பக்தர்கள் ஒரு மண்டல காலத்திற்கு ஒருவேளை மட்டுமே உண்டு பசியை அடக்கி உடலை வருத்தி மனதை ஒருமுகப்படுத்துவார்கள். மென்மையான படுக்கைகளை துறந்து வெறும் தரையில் படுத்துறங்கி சுகத்தை தியாகம் செய்வார்கள். கடுமையான பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்து புறன்களை அடக்கி ஆழ்வார்கள். சாதாரண பாதையல்ல, காடு, மலை, கல், முள் என அனைத்தையும் கடந்து கால்களில் காலணிகள் அணியாமல் ஒவ்வொரு அடியையும் ஒரு தவமாக எடுத்து வைத்து என்னை நோக்கி வருவார்கள். அது மட்டுமல்ல, உனக்கு மிகவும் பிடித்த கருப்பு நிற உடையையே என் பக்தர்கள் தங்களின் புனித ஆடையாக அணிவார்கள். முடித்திருத்திக் கொள்ளாமல், சவரம் செய்யாமல் அகங்காரத்தை அழிப்பார்கள். எந்தவிதமான சுகபோகங்களிலும் கேலிகளிலும் கலந்து கொள்ள மாட்டார்கள். அந்த 41 நாட்களும் அதிகாலையிலும் மாலை நேரத்திலும் குளிர்ந்த நீரில் குளித்து உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாக வைத்திருப்பார்கள். முக்கியமாக அந்த நாட்களில் அவர்களை மற்றவர்கள் பெயர் சொல்லி அழைக்க மாட்டார்கள். சாமி என்று தெய்வீகமாகவே அழைப்பார்கள். இப்படி கடுமையான விரத முறைகளை கூறிவிட்டு ஐயப்பன் இறுதியாக சொன்னார், இவ்வளவு கடினமான விரதத்தை மேற்கொள்ளும் என் பக்தர்களின் மீது இனி நீ உனது கொடூர பார்வையை செலுத்தக்கூடாது. மாறாக மனம் கனிந்து உன் கருணை மழையை பொழிந்து அவர்களுக்கு அருள் வழங்கி ஆசிர்வதிக்க வேண்டும். ஐயப்பனின் இந்த அற்புதமான விரத முறைகளை கேட்ட சனீஸ்வர பகவான் மெய்சிலிர்த்து போனார். 7.5 ஆண்டுகளில் மெதுவாக அனுபவிக்கும் கஷ்டங்களை விட 41 நாட்களில் செய்யப்படும் இந்த விரதம் பன்மடங்கு சக்தி வாய்ந்தது என்பதை உணர்ந்தார். மனம் மகிழ்ந்த சனீஸ்வரன் ஐயப்பனுக்கு ஒரு வரமழைத்தார். சுவாமி, உங்கள் வார்த்தைகளுக்கு கட்டுப்படுகிறேன். இனி மண்டல விரதமிருந்து கருப்புடை அணிந்து உன்னை தேடி வரும் எந்த ஒரு ஐயப்ப பக்தனின் வீடும் என் வக்கரப்பார்வை விழாது. மாறாக என் அருட்பார்வை அவர்கள் மீது விழுந்து அவர்களின் துயரங்கள் யாவும் பனி போல் விலகும் என்று வரமழைத்தார். ஆம் நண்பர்களே, இன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு மேற்கொள்ளும் இந்த கடுமையான விரதத்திற்கு பின்னால் தன் பக்தர்களை காக்க ஐயப்பனே சனீஸ்வரனிடம் நடத்திய இந்த தெய்வீக ஒப்பந்தம் தான் காரணமாக இருக்கிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவிற்கு லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள். மேலும் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ்என் பக்தி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சுவாமியே சரணம் ஐயப்பா.